தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய அகழாய்வில் புதிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணியானது கடந்த 18ஆம் தேதி முதல் துவங்கி வேகமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 3 அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அகழாய்வில் 30.7 மில்லிமீட்டர் உயரமும் அதே போல 25.6 மில்லிமீட்டர் அகலமும் கொண்ட சுடுமண்ணால் ஆன அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பெண்ணின் தலைப்பகுதி ஒன்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போல வெம்பக்கோட்டை அகழ்வாராய்ச்சியின் முதல் கட்ட அகழாய்வின் போதும் இதே போன்ற ஒரு சுடுமண்ணாலான பெண்ணின் உருவ பொம்மை என்பது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவதாக தற்போது இந்த பொம்மை கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த நம்பிக்கையும் அடுத்தடுத்து இன்னும் பல்வேறு தொன்மையான பொருட்கள் கிடைக்கும் என்ற ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல தமிழக அரசின் சார்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் அகழாய்வில் தற்போது உடைந்த புதிய கற்கால கருவி ஒன்றும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவியை பொறுத்தவரை 53 சென்டிமீட்டர் ஆழத்தில் நீளம், அதாவது 6 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 4 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இந்த கருவி என்பது புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுவும் இங்கு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளில் பல்வேறு புதிய வகையிலான பொருட்கள் என்பது, அதாவது பழங்கால தொன்மையான மனிதர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரு மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி கணேஷ்குமார், விரிவான விவரங்களுக்கு.